Taste the Daily. அண்மை செய்தி. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளை பிடித்துவிட்டதாக தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தனது காவல்துறையால் சம்பவ இடத்தில் நின்று கொண்டே 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு பற்றி விளக்கம் அளித்த கோவை காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:20 மணிக்கு காவல்துறைக்கு மாணவியுடைய நண்பர் தொடர்பு கொண்டு உதவு கூறியதாகவும் 11:35 மணிக்கு சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர், அதாவது மறுநாள் அதிகாலை 4 மணிக்குத்தான் மாணவியை கண்டதாகவும் அதுவும் அம்மாணவி தானாக வந்து சேர்ந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். இரவு 11:35 மணிக்கு முதல் அதிகாலை 4 மணி வரை 4 மணி நேரம் 25 நிமிடம் என்ன செய்து கொண்டிருந்தது காவல்துறை என்பதே தற்போது எழுந்துள்ள கேள்வி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். குற்றவாளிகளை பிடித்து விட்டதாக தம்மட்டம் அடித்துக் கொள்ளும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தனது காவல்துறையால் சம்பவ இடத்தில் நின்று கொண்டு 4.5 மணி நேரம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். 100 காவல்துறை இருந்து பெரிய தேடுதல் வேட்டை நடத்தியதாகவும் காவல்துறை ஆணையர் சொல்லுகிறார். 4.5 மணி நேரம், அதாவது 100 போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு மாணவி எப்படி சென்றார் என்ற செய்தியாளர் கேள்விக்கு சிறிய சுவர் ஒன்று இருந்தது என்றும் அதை தாண்டி சென்றதால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று காவல் ஆணையர் சில நிமிடங்களில் மிகப்பெரிய சுவர் இருந்தது, அதை தாண்டி சென்று அந்த மாணவி இருந்தார் என தனது கருத்தை மாற்றி இருக்கிறார் என்று காவல்துறையினுடைய ஆணையர் நிலைப்பாட்டை மாற்றி பேசுவதை தோல்வியுறுத்தி காட்டியிருக்கிறார். அங்கு இருந்தது சிறிய சுவரா பெரிய சுவரா, ஏன் அதை தாண்டி காவல்துறை, அதுவும் 100 பேர் கொண்ட படை சென்று தேடவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இருள் சூழ்ந்து தனிமையான அந்த இடத்தில் என்பதால் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற விளக்கத்தை அளிக்கவே திமுக அரசின் காவல்துறை கூச்சப்பட வேண்டும் என்று வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். நள்ளிரவில் ஒரு பெண்ணை சம்பவ இடத்திற்கு தேடி கண்டுபிடிக்க திமுக காவல்துறைக்கு துப்பில்லை என்று ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறதா திமுக அரசு என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த சூழலில் குற்றவாளிகளை கைது செய்து குற்றப்பத்திரிகை 1 மாதத்தில் தாக்கல் செய்து விடுவோம் என்ற பெருமை பேசுகிறார் பொம்மை முதலமைச்சர் என்றும் திரு ஸ்டாலின் அவர்களே, அதற்கு முன்னால் உங்கள் காவல்துறை 4.5 மணி நேரம், அதாவது 4 மணி நேரம் 25 நிமிடம் பாதிக்கப்பட்ட மாணவியை கண்டுபிடிக்க வக்கில்லாமல் போனது ஏன் என்பதை பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் இன்கேஸ் யூ ஹேவ் ஃபர்கட்டன், காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்பதை ஏற்றளவில் தான் இன்றைக்கு இருக்கிறது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.